திமுக கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சி 12 தொகுதி கேட்கும் துணை பொதுச் செயலாளர் தாம்பரத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் 18ஆம் ஆண்டு துவக்க விழா முன்னிட்டு மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் யாக்கூப் கழக கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி ஏழை எளிய மக்கள் 500 பேருக்கு அன்னதானம் வழங்கினார். சென்னை அடுத்த தாம்பரத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் 18ஆம் ஆண்டு துவக்க விழா முன்னிட்டு வடக்கு மாவட்டம் சார்பில் தாம்பரம் ரங்கநாதபுரம் சுகாதார மையம் அருகே மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான தாம்பரம் யாக்கூப் கலந்து கொண்டு கழக கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார். இதைத் தொடர்ந்து சண்முகம் பிரதான சாலையில் அன்னதான நிகழ்ச்சியில் பேரிடர் காலங்களில் மனிதநேய மக்கள் கட்சியின் பணிகள் குறித்து சிறப்புரையாற்றி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் வடக்கு மாவட்ட தலைவர் ஜாகிர் உசேன் மற்றும் மாநில அணி, மாவட்ட அணி, வார்டு நிர்வாகிகள் உள்பட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் யாக்கூப் பேசுகையில், தேர்தல் அரசியலுக்கு மட்டுமல்லாமல் சேவை நோக்கத்துடன் இந்த கட்சி தொடங்கப்பட்டது எனவும், பேரிடர் காலங்களான வர்தா புயல், வெள்ளப்பெருக்கு காலங்களில் பல்வேறு கட்ட உதவிகளை செய்து வருகிறது. பேராசிரியர் அனைத்து சமூக மக்களுக்காக சட்டமன்றத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியுள்ளார். மனிதநேய மக்கள் கட்சி மாமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம், ஆனால் லட்சக்கணக்கான மக்கள் மனதில் இடம் பிடித்த ஒரு கட்சி எனவும், வருகிற சட்டமன்ற தேர்தலில் 5 இடங்களை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். மனிதநேய மக்கள் கட்சிக்கு இளைஞர்கள், பெண்கள், மாணவர்கள் என அனைத்து சமூகத்தின் ஆதரவு இருப்பதையும் தெரிவித்தார். எந்த தொகுதியாக இருந்தாலும் சரி, ஏன் தாம்பரம் தொகுதியாக இருந்தாலும் மனிதநேய மக்கள் கட்சி ஏற்றுக்கொள்ளும் என தெரிவித்தார். மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக பிப்ரவரி 7 இன்று துவக்கப்பட்ட நாளாக இருக்கின்றது. இந்த நாளில் 2009 இதே நாளில் தாம்பரம் மாநகரத்தில் ரயில்வே மைதானத்தில் லட்சக்கணக்கான மக்கள், ஆண்கள், பெண்கள் ஒன்று கூட, அனைத்து சமூக மக்களின் ஒன்று கூட இந்த கட்சி துவக்கப்பட்டது. தேர்தல் அரசியலுக்கு மட்டுமல்லாமல் சேவை அரசியலை முன்னிறுத்தி இந்த கட்சி இயங்கிக் கொண்டிருக்கின்றது. பல்வேறு இயற்கை சீற்றங்கள் வரும்போதெல்லாம் இந்த அரசியல் கட்சி, குறிப்பாக வெள்ளப்பெருக்கு, 2015 வெள்ளப்பெருக்கு, அதுக்கு பிறகு கஜா புயல், தொடர்ச்சியாக வெள்ளப்பெருக்கு தாம்பரம் மாநகரத்தில் தொடர்ச்சியாக எங்களுடைய அமைப்பின் சார்பாக, கட்சியின் சார்பாக